பாஸ்போர்ட் எடுக்கிறது ஒன்னும் தேச துரோக குற்றம் இல்லையே. அது எதுக்கு யாருக்கும் தெரியாம எடுக்கணும்? இது பாரு, சும்மா நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காத. மகேஷ் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அப்படியா? அப்படி அர்த்தமா என்ன சொல்லிட்டாரு பாத்தியா? சொல்லுக்கா, என்ன சொன்னாரு? ஏய், ஒண்ணும் இல்லடி. நீ ஒண்ணும் இல்லன்னு சொன்னாலே அதுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிடு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா சும்மா சொல்லுக்கா, ப்ளீஸ்க்கா. சொல்லுக்கா. சொல்ல போறியா இல்லையா? யார்கிட்டயும் சொல்லாதன்னு சொல்லி ஃபார்மலா கையெழுத்து வாங்கியிருக்கான்னா, அப்ப அருண் ஏதோ தப்பு பண்றான் தான் அர்த்தம். இதை என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. என்ன நீ இந்த நர்மதா கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ற, எங்க கிட்ட சொல்ல மாட்டியா? நான் எங்கடி சொன்னேன்? அவளா வந்து கேட்டா நான் சொன்னேன். அப்ப நாங்களும் கேக்குறோம்ல, எங்க கிட்டயும் சொல்லு. ஷோ, நான் எங்க சொன்னேன்? சும்மா சொன்னேன்னு சொன்னேன். இப்பதான் டிஸ்கஸ் பண்ணேன்னு சொன்ன. ஐயோ, ஏடி என்ன இப்படி குழப்புறீங்க? நான் ஏற்கனவே மங்கி குள்ளவ காணோம் டென்ஷன்ல இருக்கேன். எது மங்கி குல்லாவா? என்ன, நான் அப்படியே சொன்னேன்? நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு கையில ஸ்வெட்டரை வச்சிருக்க, இன்னொரு கையில மங்கி குல்லாவ தேடிட்டு இருக்க. அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ஊட்டிக்கு ஹனிமூன் போறீங்க. யாரு? நானும் இவளுமா? சீ, நீயும் ஆளும். ஐயோ, ஊட்டி இல்லடி, வெளிநாடு போறோம். ஐயா, இவ என்னடி இப்படி வெக்கப்படுறா? சம்திங் ராங். என்னாச்சு? ஸ்வெட்டர் ரெடி. நானும் நம்ம விஷயமா தான் டவுனுக்கு போறேன். எதுல போறீங்க? பஸ்ல தான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வரேன். பை. எங்க கிளம்பிட்டாரு? நான் சொல்லல, அந்த விஷயமா தான். பஸ்ல தனியாவா போறாரு? ஆமா. என்ன ரோகிணி இது? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆக போறாரு. அவரு சாதாரணமா பஸ்ல போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? தாத்தாவை பத்தி என்ன நினைப்பாங்க? சிதம்பரம் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரப்போறவரு எதுக்கு பஸ்ல போறாருன்னு சொல்ல மாட்டாங்க? ஆமா இல்ல? ஆமா. கொஞ்சம் இரு. வெயிலின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மகேஷ், ஒரு நிமிஷம். நன்றாக பஸ்லயே போறீங்க? ஆமா, அதான் சொன்னல. வேணாம், நீங்க பஸ்ல போக கூடாது. ஏன்? ஒரு நிமிஷம் இருங்க. தாத்தா, என்னவா கூப்பிட்டியாமா? நீ தாத்தாவா? அடுத்த வருஷம் இன்னத்துக்கு தாத்தா ஆயிடுவேன்ல. தாத்தா, என்னம்மா, ஏன் இப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? தாத்தா, இவரு டவுனுக்கு போறாரு. ஏன் மாப்பிள, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் வாங்கி கொடுக்க போறான். நான் வாங்கி வரேன். அதெல்லாம் இவருக்கு சரி வராது தாத்தா. ஏம்மா? ஷோ, சரி வராதுன்னா விடுங்களேன். அது எதுக்கு நீ சொல்ற? கல்யாண நேரத்துல அவர் எதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கணும்? இல்லம்மா, அவர் கண்டிப்பா டவுனுக்கு போய் தான் ஆகணும். கண்டிப்பா போய் தான் ஆகணும்னா நீ ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னியா? ஆஹா, இல்ல, போய் தான் ஆகணும்னு அவர் தான் சொன்னாரு. சரி, இப்போ உனக்கு அதுல என்ன பிரச்சனை? இல்ல, சிதம்பரம் வீட்டு மாப்பிள்ள பஸ்ல போனா நல்லா இருக்குமான்னு கேக்குறாரு. இல்லம்மா, யாராவது கேட்பாங்கல்ல. ஏன் நானே கேட்பேன். என்னடி உளர்ற? இல்லம்மா, நான் ஒன்னும் உளரல, ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். அவர் பஸ்ல எல்லாம் போக வேண்டாம், நம்ம காரை கொடுத்து அனுப்புங்க. அவ்வளவுதான். இதுக்கே சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்க? அவருக்கு இல்லாத காரா? கதிரு, மாப்பிளைய டவுன் வரை கூட்டு போயிட்டு வாப்பா. இப்ப வா. எல்லாத்துக்கும் காரணம் இவதான். இவன் ஏதோ தப்பு பண்ண நினைக்கிறான். அதான் தனியா போக பாக்குறான். இவனை தனியா போக விடக்கூடாது. அப்புறம் என்னப்பா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல தாத்தா, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க வேலையை பாருங்க மச்சான். நான் பஸ் பிடிச்ச நேரம் காஞ்சிபுரம் போய் திரும்ப வந்துட போறேன். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது இல்ல மாப்பிள, நீங்க போய் பஸ்ல போணுமா? ஐயோ தாத்தா, யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நான் பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்ப வந்துடுறேன். மாப்ள, நீங்க பத்திரமா போயிட்டு பத்திரமா திரும்பி வாங்க. ஆனா பஸ்ல போகாதீங்க, கார்ல போயிட்டு வாங்க. அதான் மச்சானுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு. அவனுக்கு வேலை இருந்தா இருக்கட்டும், நீங்க கார் எடுத்துட்டு போயிட்டு வாங்க. அது நீ கார் சாவி கொண்டு வந்து மாப்பிள்ளை கொடு.
மாப்பிள பத்திரமா போயிட்டு வாங்க. ரங்கா மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கப்பா. கார் தொடச்சு வை. கார் துடைக்கணுமா மாப்பிள்ள? அதான் நான் சொல்லிட்டேனே, அப்புறம் ஏன் கேக்குற? ஓகே மாப்பிள்ள, நான் கார் தொடச்சிட்டு வந்துடுறேன்.